இந்த தம்பி எம்ட்டு செலவு பண்ணியிருக்கு இந்த வீட்டுக்கு. ஒரு சொட்டு வீட்டுக்கு ஒரு ரூமு வர இல்லை, ஒரே ஹாலு மட்டும். இந்த வீட்டுக்கு மட்டும் செலவு பண்ணியிருக்கு. ஒரு பீலி வச்சான்னா ஒரு முறுக்கு பைப்பு வைக்கக்கூடாது? முறுக்கி விட்டு தண்ணியை ஊற்றுறா மாதிரி மோட்ரு வச்சு முறுக்கு பைப்பு வச்சா பரவாயில்ல. அது வைக்காமே இந்த பொம்பளை என்னான்டா அடிப்பைப்பை வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்கு பாரு. என்னான்னு தான் அந்த அடிப்பைப்பில் அடித்து துணி துவைச்சிக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கா தெரியலப்பா. ஆமாம் நீ அவங்க மட்டும் செலவு பண்ணியிருக்கு இந்த தம்பி. இது ஒரு பீலியாச்சும் வச்சு கொடுக்கலாம், ஒரு மோட்ரு வச்சாது. அது வேற வைக்காமல் அது அடிப்பைப்புலேயே புழங்கிக்கங்கன்ட்டு அதில் அடித்து கழுவுறது, ஜாமான் கழுவுறது, சட்டு கழுவுறது, வேலை பார்க்குறது கையே இத்து போகுது அண்ணி. என்ன செய்யறது? அதுவும் அப்படி எங்கேயாவது தண்ணி ஓடுதா, போர் ஓடுதா, அங்கே தான் வந்து துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு வரங்க அண்ணி. அப்போல்லாம் அடிப்பைப்பில் சும்மா புழங்க தான் வச்சுக்காம போயிருக்கேன் அந்த அக்கா. துணி துவைக்கிறது குளிக்கிறதுலாம் எங்கேயாவது இந்த மாதிரி குளம் ஆறு எங்கே போர் செட்டு ஓடுதுன்னு சொல்லி பார்த்து துணி துவைச்சிட்டு குளிக்கவங்க பேருக்கு. அது பக்கத்தில் ஒரு உமாண்டு ஒரு அக்கா ஒன்று வருதுல்ல, அதான் ரெண்டாம் வரம் பேருக்கு. ஆமாம் பக்கத்தில் இந்த உமா அக்கா ஒன்று இருக்குல்ல, அதான் சேர்ந்துக்கிட்டு தான் ரெண்டு பேரும் எங்கே போர் ஓடுது, எங்கே தண்ணி ஓடுது, எங்கே வாய்க்காலில் தண்ணி ஓடுது, எங்கே ஆற்றுல தண்ணி ஓடுது, குளத்துல எங்கே தண்ணி ஓடுதுன்ட்டு இப்படியே பார்க்கங்க. பார்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்க்குறது, பார்த்துட்டு அப்புறம் துணியை எடுத்துகிட்டு வந்து துவைச்சி அலசி எடுத்துக்கிட்டு குளிச்சுட்டு போவாங்க. ஓ அப்படியா? அதனால தான் அந்த அடிப்பைப்பையே வச்சு பொழுதுபோக்குது பேருக்கு. நம்மளால அடிக்க முடியல. அங்கேயாச்சும் திரு பைப்பு இருக்கும், திரி விட்டு தண்ணி திறந்துக்கலாம், அட்டை திட்டு வாங்கி பேசி வாங்கிட்டாச்சும். இங்கே அடித்து கையாலே இத்து போகுது. ஆமாம் பட்டு இல்லை தண்ணி இந்த அடிப்பைப்பெல்லாம் முட்டெல்லாம் அடிக்க முடியாது. நம்ம புழங்கிறதுக்கே முடியல, குளிக்கிறதுக்கு துணி துவைக்கலாம் நம்மளால முடியாது. இப்படியே வந்து தான் ஆற்றுல தண்ணி ஓடுதா, குளத்துல தண்ணி ஓடுதா, போர் செட்டு எங்கேயாச்சும் ஓடுதான்னு பார்த்து தான் துணியை துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகணும். இப்போ மோட்டர்லாம் வச்சு திரு பைப்பெல்லாம் தண்ணி வர்ற மாதிரி வீடு இருந்தால் பார்த்து இருக்குன்னு அண்ணி. அந்த வீடு தான், அந்த வீட்டில் இருக்கிறதாண்டா 5000 வாடகை கேட்குறோம் அண்ணி. நம்மளால எங்கே வாடகை 5000 கொடுக்க முடியுமா? 5000 எப்படி கொடுக்க முடியும்? இப்போயே அந்த 2000 பணம் அந்த தம்பி கொடுக்குது. 5000 எங்கேருந்து நீ கொடுப்ப? அதனால தான் பார்த்துக்கிட்டு இந்த வீட்டை இருக்க வேண்டியா இருக்கு. பட்டு அந்த வீட்டுக்கார அம்மா வராங்க, நம்ம பேசுனது காலையில் வந்திருக்கோமா? இப்போ தானே இங்கேருந்து வருது, அதெல்லாம் காலையில் வந்திருக்காது அண்ணி. உமா இந்த பாருடி, துணி துவைச்சி காய போட்டுட்டு குளிச்சுட்டு உட்காந்துருக்குதுவா. நம்மளுக்கு முன்னாடி இது வந்து உட்காந்துருக்குதுவா. எப்போ வந்துச்சுவா? என்ன பட்டு? உன்னை தான் கூப்பிடுது. ஏன்க்கா அங்கே வந்திருக்கீங்களா துணி துவைக்க? ஆமாம், நீங்களாம் எப்போ வந்தீங்க? காலையில் வந்தோங்க்கா. அங்கே அடிப்பைப்பில் அடிச்சு கையெல்லாம் வலிக்குதுக்கா. ஜாமான் கழுவுறது, வேலை பார்க்க வேண்டியா இருக்குது. ஆனால் துணிலாம் துவைக்க முடியாது, குளிக்கலாம் முடியாது, அடித்து கையை வலிக்குதுன்னு தான் இங்கே தண்ணி ஓடுதுன்னு சொல்லிட்டு குளத்துலையாச்சும் துணியை துவைச்சி காய போட்டுட்டு அப்படியே குளிச்சுட்டு வருவோன்ட்டு நானும் அண்ணியும் வந்தோம். ஓ, தண்ணி அடிக்க முடியலான்ட்டு குளத்துல குளிச்சுட்டு துணி துவைச்சிட்டு போகலான்ட்டு வந்தீங்களா? ஆமாக்கா. இந்த அடிப்பைப்பாச்சும் தேவலாம். அடிப்பைப்புக்கு இப்படி சொல்கிறீங்க. நான் இருக்கிற வீட்டில் கிணத்துலேருந்து தண்ணி இழுத்து மொல்லுன்னு அதில் துணி துவைக்கணும், குளிக்கணும், ஜாம கழுவணும், ஜட்டு கழுவணும், எல்லாம் செய்யணும். அது எவ்வளோ கஷ்டம்னு நினச்சி பாருங்க. கிணத்துல தண்ணி மாட்டுறது தான் கஷ்டம்தான், என்ன செய்கிறது? நீங்கள் எங்கேக்கா வந்தீங்க? நாங்களும் துணி துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகலான்னு தான் வந்தோம், அடிக்க முடியலன்ட்டு. அது தண்ணி இங்கே போர் செட்டு ஓடிச்சு. போர் செட்டு ஓடுதான்ட்டு பார்த்தோம், அதனால இன்றைக்கி ஓடல. போர் செட்டு இது போடல பேருக்கு போரு. அதோட இங்கே குளத்துலேயாச்சும் தண்ணி ஓடுதாண்டு எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு போகணுன்னு வந்தோம். அது என்ன பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தீங்க? துணியை கையோடு எடுத்துகிட்டு வந்தால் துவைச்சிட்டு குளிச்சுட்டு போகிறது. இந்த ரெண்டு அக்காவும் அப்படி தான் வருவாங்க. தண்ணி ஓடுதான்னு பார்த்துட்டு அப்புறம் போய் வீட்டில் போய் துணி எடுத்துகிட்டு வந்து துவைச்சிக்கிட்டு அப்புறம் குளிச்சுட்டு போவாங்க. என்ன பட்டு இப்படி செய்துவ? அப்படித்தான் நீ அதுவா? குளிச்சாச்சா இல்லையா? குளிச்சுட்டோம், வீட்டுக்கு பார்த்துக்கு தான் கிளம்பியிருக்கோம். இந்த துணி காயுது, ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு போக வேண்டியதான். துணி துவைச்சி இங்கே காயெல்லாம் போட்டாச்சா? காயெல்லாம் போட்டாச்சுக்கா. பாருக்கா, இங்கே துணியை துவைச்சி காய போட்டு குளிச்சு விட்டு எடுத்துகிட்டு போகலாம் பேருக்கு. அவளை அப்படி தாண்டி எப்போதுமே துணியை எடுத்து வாழ்வலாம், கொடியும் எடுத்து வாழ்வலாம். துணியை துவைச்சி எங்கே துணி துவைக்கிறோமோ அங்கே மரமட்டை இருக்குல்ல, அதில் கொடியை கட்டி அப்படியே துணியை துவைச்சி காய போட்டுட்டு குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் நின்று பால் பேருக்கு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு நின்றுட்டு அப்புறம் காஞ்சோடனே எடுத்துகிட்டு வந்துடுவாங்களாம். இல்லாட்டி அரை காய்ச்சலாக காஞ்சா வீட்டில் கொடியை கட்டி போட்டுருவாங்களாம். ஓ அப்படியா? என்னென்ன ஐடியாவை பாருக்கா. அவ்வளோக்கெல்லாம் எல்லா ஐடியாவும் தெரியும், நம்மள மாதிரிலாம் கிடையாது. அதான்டா சொல்லு.
இவன் என்ன பொம்பளையா ஆம்பளையா தெரியல, எப்படி சுட்டை குடிச்சுக்கிட்டு நிற்கிறா பாரு. இவெல்லாம் ஒரு பொம்பளை. பாட்டி என்ன சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுமா. என்ன அங்கேயே பார்த்துட்டு இருக்கீங்க? நீ கொஞ்சம் திரும்பி பாரும்மா. என்ன பாட்டி இது? இந்த பொம்பளை என்ன சீரட்டு குடிக்குது? சீரட்டா சுருட்டா? அவள் இப்போ குடிக்கிறது சுருட்டு. அவள் சீரட்டும் குடிப்பா, தண்ணியாக அடிப்பா. என்ன பாட்டி இப்படி சொல்றீங்க? உண்மையிலே சீரட்டு தண்ணியெல்லாம் அடிப்பாங்களா? ராத்திரி நான் உள்ளார படுத்துக்க அந்தானே தூங்கிட்டோம்மா. ஒரு 1:30 மணி 2 மணிக்கு முழிச்சு என்னடா முழுப்பு வந்துடுச்சு புழுக்கத்தில். நான் இங்கே தான் திண்டியில் வந்து படுக்கலான்னு பார்த்தேன். அப்புறம் மழை நேரமாக இருக்குது, மழை கிலோ பெய்யும், ரொம்ப குளிர் தாங்க முடியாதுன்ட்டு அங்கே விழுந்து படுத்துட்டேன் உள்ளார. 1:30 மணி 2 மணி இருக்கும் முழிச்சு பார்க்குறேன். இவ புருஷன் இவன் மவன் 4 பேரும் உக்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு உக்காந்து கிடக்குதுவோம்மா. கோழியை பொரிச்சு வச்சுக்கிட்டு கோழியை சாப்பிட்டுக்கிட்டு நான் என்னத்த சொல்கிறது. அப்படியே நான் பார்த்துட்டு விழுந்து படுத்துட்டேம்மா. என்ன பாட்டி சொல்றீங்க? உங்க மகன் எல்லாரும் சேர்ந்தா? எல்லாம் சேர்ந்துதாம்மா. வினோத் வீடு வைக்கும் போது சொல்லிச்சு, இது 2-3 நாளில் ஊருக்கு போயிடம் கண்டிச்சு. இது போதுவலா? நீ வேற அவ்வளோலாவது போகாது இல்லை சொன்னா நான் என் பேரன்ட்ட அவன் தானே இவ்வளோலே இருக்க வச்சிருக்கான். நான் அந்த வீட்டை இருக்க மாட்டேன், அந்த ஊர் நாட்டம்மா வீட்டில் இருக்கும் போது நான் இவ்வளோ போக சொல்லுன்னு என் மகன்கிட்ட சொன்னேன். அவனும் போக சொல்லிடுறேன்ட்டான். என் பேரன் அங்கே வந்தோன்னா சொல்லிவிட்டாளுவோ நான் சொன்னேன்ட்டு. அதுக்கு அம்ட்டார திட்டு என் பேரன், நீ எப்படி போக சொன்னா வர சொன்னா, உனக்கு வேண்டியது சோறு 2 குழம்பு சாப்பிட்டுட்டு நீ பாட்டா இடி, அதுவும் இங்கே தான் இருக்குங்க போங்கன்ட்டு சொல்லிட்டாம்மா. நீ ஒன்றும் அதோட பேசக்கூடாது ஏசக்கூடாதுன்ட்டு. அப்படி சொல்லும் போது நான் என்ன பேசுறது? ஒன்றுமே நான் எதுவுமே சொல்லலப்பா. அது 1 வருஷம் 10 வருஷம் வேண்டாலும் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். நான் இத்தனை பேருக்கு வீடு கொடுக்க மாட்டேன். அந்த தம்பி பேரும் 2-3 நாள்லன்னு சொல்லிச்சு. அவளு போக மாட்டாள், இங்கே தான் இருக்குங்களா? அவளே தான் போவானாண்டு வச்சிருக்கிறான். அவளை எப்படி போவாளுவா? அவளோ போகல மாட்டாளோ, இங்கே தான் கிடப்பாளுவா. நான் தெரியாத அம்மா இவ்வளோ வச்சு தொலைச்சிட்டேனே, நான் என்ன பண்ணுறது? அவளை எப்படி போவாளுவா? அவனா உனக்கு 20,000 ரூபா வீட்டுக்கு செலவு பண்ணி வச்சிருக்கான். அவன் எப்படி காலி பண்ணுவான்? இவ்வளோ எப்படி காலி பண்ணுவாளுவா? இங்கே தான் இருப்பாளுவா. எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாளுவோ? எந்த வீட்டுக்கு போனாலும் இவ்வளோ சேர்ந்து போடுவாம்மா. என் மகன் மட்டும் இருக்க மாட்டான். நான் பார்த்து கட்டுனேன்னு அதான் சரியில்லை. என் மகனாக ஒன்று பார்த்து கட்டிக்கிட்டான், அதான் சரியில்லை. எல்லாம் வீணா போன குடும்பம்மா. ஏல்லாட்டு என்னடி நீ ஒண்டியோ சுருட்டு குடிக்கிற? எனக்கு ஒன்று குறி கொஞ்சம் நாச்சு குறி நான் சட்டை 2 இழுப்பு இழுத்துக்கிறேன். இது யார் பாட்டி? ஏன் இது யாருன்னு உனக்கு தெரியாது? இதுதான் அவன் ஆம்படியா. அவன் எப்படின்னு கேட்குறான் பாரு. பண்ண பயல பண்டாட்டியை சீரட்டும் சுருட்டும் தண்ணி அடிக்க சொல்லிட்டு இவனும் உட்காந்து சேர்ந்துல அடிக்கிறான். அவன் என்ன நல்லவன் அவன்? பாய் அவனுக்கு கிடையாது. நானே 1 தான் இருந்துச்சு, அதை எடுத்து நான் இப்போ குடிச்சிட்டு இருக்கிறேன். சிரட்டு டப்பா பார்க்குறேன், வெறும் டப்பாவை கிடக்கு, காலி டப்பாவா, அதுலேயும் ஒன்றும் இல்லை. சுட்டு பார்க்குறேன், சுட்டுட்டா இல்லை, ஒன்று இருந்துச்சு. நீ பார்த்தா தம்பி பார்த்தா எடுத்துவீங்கன்ட்டு தான் நான் எடுத்து குடிக்கிறேன். நான் உனக்கு கொடுக்க மாட்டேன், போ உனக்கு கொடுக்க மாட்டேன். நீ போய் கடையில் வாங்கிட்டு வந்து குடி. என்ன பாட்டி இது அதிசயமாக இருக்கு? அதிசயமாக தான் இருக்கும். இப்போ தானே குடி வந்திருக்குவா, 2 நாள் தானே ஆகுது. இருக்க பார்க்க தானே போகிற. அதிசயத்தெல்லாம் என்னென்ன அதிசயம் நடக்குதுன்னு பாரு. ராத்திரி வீட்டுள்ளார உட்காந்து குடிச்சிச்சோ, அப்புறம் வாசலில் உட்காந்து குடிக்கங்க, அப்புறம் தெருவில் உட்காந்து குடிக்கங்க, அப்புறம் உன் வீட்டு வாசல்லே குடிக்கங்க. நீ ஒன்றும் கேட்க முடியாது, சொல்ல முடியாது. லட்டு கொஞ்சோன்னு குடிடி. நான் 2 வாய் வச்சு ஒரு இழுப்பை இழுத்து தரண்டி, சுருட்ட 2 இழுப்பு இழுத்து தரண்டி. கொஞ்சோன்னு குறி. பை நான் கொடுக்க முடியாது. எப்படி இழுத்துட்டு விட்டேன்? நான் பிச்சா கொடுக்க முடியா? கொஞ்சோன்னு கொடுங்கிற அதில் கொடுக்க முடியாதுப்பா. என்ன ஐசியம்லாம் நடக்குது பாரு. ஒரு ஆம்படியான் கேட்குறான், அவனுக்கு வர கொடுக்காம ஒரு பொட்டாச்சி குடிக்கிறா பாரு. இதெல்லாம் நல்லா இருக்கா? என்ன கேடு கட்ட குடும்பமோ தெரியல. கேடு கட்ட குடும்பத்தில் போய் பொண்ணை கட்டிட்டு வந்துட்டான். ஏன் போவேன்? நீ ஒரு கேடு கட்ட குடும்பத்தை போய் குடி வச்சிருக்க.